அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் எமது பாசத்திற்கும் உரிய நண்பர்களே, நல்லோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களோடு மேலும் ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்ன வீடியோ என்பதை வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களின் பணிகளுக்கு உத்வேகத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்கள் போகலாம் பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நாம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது மட்டுமல்ல, பொதுவாக போலி தௌஹீத்வாதிகளுடைய முகத்திரைகளை கிழித்தெறியக்கூடிய பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து நாம் இந்த சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தால் நான் என்ன பேச போகிறேன் என்பது உங்களுக்கு விளங்கும். பாருங்க. பள்ளிவாசல்ல இடம் தர மாட்டேன், தொலைவிட மாட்டேன் என்று தடுக்கிறார்கள். அந்த மனித உரிமை மீறலை மீறி அந்த பள்ளியில் நீங்களே கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டோம், அது இறை இல்லம் அல்ல இணை இல்லம் என்று புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் கோவை ரஹமத்துல்லா என்ற ஒரு நபர் பேசுகின்ற பொழுது சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல்களை பற்றி பேசுகிறார். அதில் என்ன சொல்ல வருகிறான் அந்த பையன் என்று சொன்னால், சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல்கள் எல்லாம் இறை இல்லங்கள் இல்லை, இணை இல்லங்கள் என்று பேசுகிறான். என்ன சொல்றான்? இறை இல்லங்கள் இல்லை, அவைகளெல்லாம் இணை இல்லங்கள் என்று சொல்லுகிறான். அதாவது சுன்னத் ஜமாஅத்துடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் இணை இல்லங்களாம், அதாவது இணை வைக்கக்கூடிய இடங்களாம். இப்ப இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலில் இவர்களுக்கு என்ன வேலை என்று நாம் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணை வைக்கும் பள்ளிவாசல் என்று சொல்லுகிறீர்களே, இப்ப இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசல் நீங்க ஏண்டா தொலை வரீங்க? உங்களுக்கு அந்த பள்ளிவாசலுக்கும் என்ன வேலை? 5 வேளை தொழுகைக்கு அங்க ஏன் வரீங்க? ஜும்மா தொழுகைக்கு அங்க ஏன் வரீங்க? அந்த இமாமுக்கு பின்னாடி, இணை வைக்கும் இமாமுக்கு பின்னாடி ஏன் தொழுகிறீர்கள்? உங்களுக்கு மானம், சூடு, சொரணை என்பது ஒன்றுமே கிடையாதா என்றெல்லாம் தமிழ்நாடு சுன்னத் ஜமாஅத் சார்பாக நாம் பல்வேறு கோலங்களில், களங்களில் இந்த கேள்விகளை பல ஆண்டுகளாக எழுப்பி வருகின்றோம். ஆனால் அதற்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா பதில் சொல்ல முடியாது. பொதுவாகவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல, பொதுவாக போலி தௌஹீத்வாதிகளுடைய தலைமை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களை இணை இல்லங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இமாம்கள் இணை வைக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இமாம் முஷ்ரிக்கின்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இமாமுக்கு பின்னால் தொழுதால் தொழுகை கூடாது என்பார்கள். இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களின் கீழே இயங்கக்கூடிய 3ஆம் தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களில் எவனும் அவங்க சொல்லக்கூடிய அந்த தௌஹீத் என்று சொல்கிறார்களே, போலி தௌஹீத்வாதிகளின் வணக்க ஸ்தலங்களில் சென்று தொழுவதே கிடையாது. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தான் வருவோம். ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை இல்லை. தலைவர்களை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், போலி தௌஹீத்வாதிகள் நம்முடைய இயக்க பள்ளிவாசல்களில் தொழுவது அவனுக்கே உடன்பாடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ ஒரு ஈர்ப்புல போய் இந்த போலி தௌஹீத் கும்பலில் சிக்கி கொண்ட இளைஞர்கள் வேறு வழி இல்லாமல் அதிலே விரும்பியும் விரும்பாமலோ அதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தவிர அதை விருப்பத்தோடு இருக்கவில்லை, வெறுப்போடு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கண்ட கள நிலவரம். எனவே அவன் போலி தௌஹீத்வாதிகள் இருக்கான ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு இளைஞன் இருக்கான், ஒரு பையன், அவன் போலி தௌஹீத்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவனா இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் தொழுகணும் அப்படின்னு நினைச்சானா அவன் என்ன பண்ணுவானா, அவன் தெருவிலே இருக்கக்கூடிய அந்த போலி தௌஹீத் பள்ளிவாசலுக்கு போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் அடுத்து 3ஆவது தெருவில் இருக்க சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தொழுகிறான். ஏன்னா அப்படின்னா அவன் போலி தௌஹீத்வாதிகளுடைய இறை இல்லங்களில், அதாவது வணக்கஸ்தலங்களில் தொழுதால் அவனுக்கு நிம்மதியாக தொழுகையில் நிம்மதி கிடையாது, அது நம்பிக்கையும் கிடையாது. அவனுக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லாமல் அரை மனதோடு தொழுவதால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமோ, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமோ, இல்ல அவங்கெல்லாம் சொல்றது கரெக்டா இல்லையா இல்லைன்னு தெரியலையே, பல நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளை கடந்த மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலும் சரியாக இருக்குமோ என்ற ஒரு அப்படியும் இப்படியுமான ஹைக் நைக்கு என்று சொல்வார்கள், மதில் மேல் பூனை என்று சொல்வார்கள். அப்படி எங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் அவர்கள் தொழுகை என்று வருகின்ற போது, வணக்கம் என்று வருகின்ற போது அவர்கள் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலாக்கி நாடி வந்து விடுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. ஆனா நாம என்ன கேட்கிறோம்? இணை இல்லங்கள் சொல்றல்ல, இணை இல்லங்களில் இருக்கக்கூடிய இமாம் இணை வைக்கிறாரு சொல்றல்ல, இப்ப முஷ்ரிக்கின் சொல்றல்ல, அப்ப அவருக்கு பின்னாடி ஏன் தொலை வரீங்க? ரோஷம் என்று ஒன்று இருந்தால் தொலை வரக்கூடாது இல்லவா?
அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மானம், இந்த சூடு, சொரணை, ரோஷம், வெட்கம், இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கெல்லாம் இருக்குமில்ல, அதில் எதுவுமே இவர்களுக்கு கிடையாது. நான் பலமுறை கேட்டும் இருக்கோம், அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. சரி, ஓகே, உண்மையை சார் இழை இல்லங்கள் சொல்கிறான்ல, சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல் இணை இல்லங்கள், அதெல்லாம் ஒரு இறை இல்லங்களா அப்படின்னு கேட்குறான்ல கோவை ரஹ்மத்துல்லாஹ். இப்போ இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசலுடைய கொஞ்சம் லட்சணத்தை கொஞ்சம் வீடியோவில் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் சஃபிலே தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருப்பவர் சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் சேகனா என்பவர். வானத்தோடு குடும்பத்தைச் சார்ந்த ரஹ்மான் ஷா அவருடைய தம்பி சிந்தா மதார் டிஎன்டிஜாவை சார்ந்தவர் இப்பொழுது தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறார். முதல் சஃபிலே நம்முடைய இமாம் அப்துல்லா உமரி அவர்கள் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். கேஎஸ்ஆர் ரஹமத்துல்லா இம்தாதி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வலதுபுறம் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக தொழுகை ஆரம்பமாக போகிற இந்த நிலையில் சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் வருகிறார். பின்னால் இடமிருந்தும் வேண்டுமென்றே கண்ணாடியை கலட்டி முதல் சஃபிலே தொழாமல் அமர்கிறார். மீண்டும் பள்ளிக்குள் டிஎன்டிஜேவை சார்ந்த வானத்தோடு மசூத் என்பவர் வருகிறார். வந்த அவரும் பின்னால் இடம் இருப்பதை தெளிவாக தெரிந்தும் அவரும் சைஃபுல்லா ஹாஜாவுக்கு அருகிலே அமர்கிறார். இப்பொழுது தொழுகை ஆரம்பமாக போகிறது. இக்காமத் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஜமாத் ஆரம்பமாக போகிறது. மக்கள் எல்லாம் தொழுகையிலே சஃபில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இமாம் தக்பீர் கட்டிவிட்டார். இருப்பினும் இந்த முதல் சஃபில் பின்னால் ஒருவர் திரும்பி பார்க்கிற சகோதரருக்கு பின்னால் அண்ணாவி அப்துல் ஹமீத் என்பவர் அமர்ந்து கொண்டு தொழுகைக்கு இடையூறு செய்கிற காரணத்தால் சிறிய ஒரு சலசலப்பு சஃபில் ஏற்படுகிறது. ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தொழுகைக்கு இடையூறாக பின்னாலோ அல்லது வெளியே நின்று தொழுகை முடிந்தவுடன் வர வேண்டியதானே என்று கூறுகிறார். இருப்பினும் அவர் வெளியே வர மறுத்து உள்ளே அமர்கிறார். அண்ணாவி அப்துல் ஹமீத் என்பவர். சேகனா தொழுது கொண்டிருக்கிறார். சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் முதல் சஃபில். ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னால் வருகிறார் ஒரு சகோதரர். அவர் சஃபில் நிற்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய ஒரு சகோதரர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை மாறி அமருமாறு கூறுகிறார். ஆனால் அண்ணாவி அப்துல் ஹமீத் அதை மறுக்கிறார். வந்த சகோதரருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தொழுகிற சகோதரர் வானத்தோடு குடும்பத்தைச் சார்ந்த ரஹ்மான் ஷா அவருடைய தம்பி சிந்தா மதார் தொழுது கொண்டிருக்கிறார். இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. ரஹ்மான் ஷா தம்பி சிந்தா மதார் அவர்கள் தொழுகை முடித்து விட்டார். ஜமாத் நடைபெறுகிறது, வெளியே செல்வோமே என எழுந்து அவர் வெளியே செல்ல முற்படும் பொழுது பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற அண்ணாவி அப்துல் ஹமீத் வெளியே செல்லக்கூடாது, அமரு, இடையூறு செய் என்று செய்கையின் மூலம் நிரூபிக்கிறார். அவர் தொழுகைக்கு முன்னதாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தொழுகைக்கு ருக்கு சுஜூத் செய்ய மிகப்பெரிய இடையூறு ஏற்படுகிறது. மீண்டும் மக்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழ உள்ளே செல்கிறார்கள். இவர்களையும் தாண்டி இருப்பினும் வானத்தோடு ரஹ்மான் ஷா அவருடைய தம்பி சிந்தா மதாருக்கு மனம் இடம் கொடுக்காத காரணத்தினால் அவர் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே எழுந்து செல்லும் காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவர்தான் சிந்தா மதார். ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. முன்சஃபில் சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் சேகனா, வானத்தோடு மசூத், எஸ்எஸ்யூ சைஃபுல்லா ஹாஜா மூன்றும் இருக்கிறார்கள். சேகனா தொழுகை முடிந்தவுடன் மீண்டும் நெருக்கமாக இமாமுக்கு இடையூறு செய்யும் விதமாக வலது பக்கம் நெருக்கமாக அமர்கிறார். சைஃபுல்லா ஹாஜா அமர்ந்து கொண்டிருக்கிறார். மார்க்க அறிஞராக இருந்தும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு சஃப் நிற்கக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தும் வேண்டுமென்றே வருகிற நபர்களுக்கு இடையூறு தெரிவித்து தொழுகையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். إنا أنزلناه
يأتيكم عذاب قريبا وينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. الله أكبر. سمع الله لمن حمده. இப்பொழுது நீங்கள் இதுவரை பார்த்தது இமாம் ஜமாத்தோடு அப்துல்லா உமரி அவர்கள் தொழுகை நடத்த மக்கள் பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். தொழுகையினுடைய உள்பக்க வளாகத்தில் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழாமல் வேண்டுமென்றே அந்த தொழுகையில் இடையூறு செய்கிற நபர்களை பாருங்கள். ஒன்று, மையப்பகுதியில் அமர்ந்து கொண்டிருப்பவர் அண்ணா அப்துல் ஹமீத். இவர் மூலி குடும்பத்தை சார்ந்த ஹோட்டல் நடத்தும் ஒரு சகோதரர். தொழாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நடுவிலே அமர்ந்து கொண்டிருப்பவர் அண்ணாவி அப்துல் ஹமீத் என்பவர். முதல் ரக்காத்து முடிந்தும் மூவரும் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் அமர்ந்து கொண்டிருப்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ கொடூரமான பள்ளிவாசல். அதாவது நம்ம வந்து அதை போலி தௌஹீத்வாதிகள் வணங்கக்கூடிய இடத்தை அவர்கள் தாங்கள் வணங்கும் இடத்தை பள்ளிவாசல் என்று சொல்லிக் கொண்டாலும் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த நாம் அவர்களின் பள்ளிவாசலை பள்ளிவாசல்னு சொல்றதுல வணக்க ஸ்தலம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏன்னா அது பள்ளிவாசல்களே கிடையாது. போலி தௌஹீத்வாதி எங்கெல்லாம் பள்ளிவாசல் முத்திரச்சந்தில் முட்டுச்சந்தில் 3வது மாடியில் 10க்கு 10 20க்கு 30 சொல்லி பள்ளிவாசல் வச்சு பேரில் வச்சுக்கிட்டு வசூல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடங்கள் எதுவுமே பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசலுடைய சட்ட விதிகளுக்கு உட்படாது. அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு எவனாவது கேட்டீங்கன்னா நேருக்கு நேர் விவாதிக்கவும் தயார், அதை நிரூபிக்கவும் நம்மால் முடியும் என்பது வேறு செய்தி. நம்ம அதுக்குள்ள போக முடியல. யாராவது வந்தா பேசலாம், அது வேற விஷயம். சரி, இப்போ பாருங்க இவங்க எப்படி நடத்துறாங்க பாத்தீங்களா? அதாவது எல்லா ஊர்லயும் பள்ளிவாசல்ல வந்து உள்ள நுழையும் போது சஃப் அந்த பக்கம் நிற்கும். அப்படி நிற்பாரு. பள்ளிவாசல் பின்னாடி போய் நுழைஞ்சு பின்னாடி போய் வாசல் நிற்கலாம். இவனுங்க பள்ளிவாசல் பாத்தீங்களா? கடைங்களூர் பள்ளிவாசல் எப்படின்னு முன்னாடி தக்பீர் கட்டியுமா இப்படி நிற்கிறாரு, முன்னாடி வரானுங்க. இது பள்ளிவாசலா இது கோயிலா என்னன்னு தெரியல. இது இப்படி ஒரு பள்ளிவாசல் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அதுதான் விவஸ்தை கட்டவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் விவஸ்தை கட்ட நிலையில் தான் இருக்கும். அது இறையில்லம் என்பதற்கான எந்த அளவுகளும் அங்கு இருக்காது. அதற்கான இந்த அடையாளமும் இருக்காது. அங்க வணங்கினால் நிம்மதியும் இருக்காது. வணங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் 1% கூட நம்பிக்கை இருக்காது. அப்படி ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு இது நான் பள்ளிவாசல், இதுதான் தூய்மையான இல்லம், இதுதான் இறையச்சம் நிறைந்த பள்ளிவாசல், இதுதான் தூய மார்க்கத்தை சொல்லக்கூடிய பள்ளிவாசல், எங்கள் பள்ளிவாசல் தான் உண்மையிலே ஏகத்துவத்தை சொல்லும் பள்ளிவாசல் சொல்லி இந்த லட்சணத்தை நடத்துறாங்க பாருங்க. பாத்தீங்களா? அந்த இமாம் வந்து அந்த இமாம் ஒரு ஓரமா தொழுகிறாரு. அவரை கூட தொழ விடாம என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? இப்படி ஒரு பள்ளிவாசலை நிர்வகித்து கொண்டு சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை குறை சொல்றது இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்படி எங்கேயாவது பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க. ஷாஃபி இவங்க சொல்றாங்க, ஷாஃபி ஹனஃபி மாலிகி அம்பலி இதெல்லாம் பிரிவினை, இஸ்லாம் ஒன்று, இறைமறை ஒன்று, இறைவன் ஒன்று, இறை தூதர் ஒன்று, எல்லாமே ஒன்று, 4 எதுக்கு அப்படின்னு சத்தம் போட்டு பாட்டு படிச்சு ஊரா கூவிக்கிட்டு அலைஞ்சாங்கல்ல. அது சொல்லிதானே எல்லாத்தையும் பிரிச்சான். இஸ்லாத்தை பிரித்து விட்டார்கள், குடும்பத்தை பிரித்து விட்டார்கள், ஷரியத்தை பிரித்து விட்டார்கள், ஜமாத்தை பிரித்து விட்டார்கள், ஊரை பிரித்து விட்டார்கள், ஊரை 2ஆக்கி எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டார்கள். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஊர் 2 பட்டா, ஜமாத் 2 பட்டா, குடும்பம் 2 பட்டா, இவங்களுக்கு கொண்டாட்டம். புரியுது? அவனுக்கு வசூல் பண்ணலாம், சாப்பிடலாம், ஹராமான காசாவது ஹலால் அதை அடிச்சு பூந்து விளையாடுற அவன் தலைவனே சொல்லிட்டான். வட்டிக்கு பணம் வாங்குறத கொடுக்கறதா தப்பு. வட்டிக்கு பணம் வாங்கலான்னு சொல்லி பிஜே சொல்லியிருக்கான்ல, மன்னடி மைனர். வட்டிக்கு பணம் நம்ம கொடுக்கறதான் தப்பான், நம்ம வட்டிக்கு பணம் வாங்கலாமா? அது வந்து மன்னர் மைனர் கண்டுபிடிச்ச புதிய ஷரியத், நூதன ஷரியத். அப்படிப்பட்டவர்களுடைய கொள்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. இந்த பள்ளிவாசல பாருங்க எவ்வளவு இது மாதிரி மதுகபு 4 பிரிக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசல் எத்தனை பிரச்சனை பாருங்க. அவன் எங்கேயாவது சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல ஹனஃபிகள் தொழ விடாமல் ஷாஃபிகள் செஞ்சாங்களா? ஷாஃபிகள் தொழ விடாமல் ஹனஃபிகள் தடுத்தார்களா? அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? நீங்க காட்ட முடியுமா? அப்படி நடந்த அவ்வளவுதான் அடிச்சே பத்தி விட்டுருவோம். ஒரு பையன் பள்ளிவாசல் பக்கம் வர முடியாது. அதெல்லாம் பர்ஃபெக்ட் 100% சரியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத்துக்காரன் பள்ளிவாசல் தான். புரிந்து கொள்ளுங்கள், மதுகபுகள் என்பது பிரிவினை கிடையாது. அதுதான் சரியான வழிமுறை. அது இல்லை என்றால் இஸ்லாம் பிரிவினைக்கு உள்ளாக்கப்படும். பிரிவினை சொல்லி இவர்கள் தான் ஏராளமான பிரிவினைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை கடைசியாக வீடியோவை பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், யார் பிரிவினையை உருவாக்குகிறார்கள் என்பதை.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா பிரிவுக்கு நீங்க தானே காரணம். நிறைய பிரிவுக்கு அல்ல நம்மள தான் காரணம் ஆக்கி இருக்கணும். அதை மறுக்கையில நிறைய பிரிவுக்கு அதை ஒத்துக்கத்தானே வேணும். நிறைய தமிழ்நாட்டில் லொட்டு லோசுக்குன்னு 1008 வந்ததுக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு நமக்கு இருக்கத்தான் செய்யுது. பிரிவினை ஏற்படுத்தினால் அதற்காக குழப்பவாதியா?